ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடி மாதமும் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் மிகவும் முக்கியமான மாதங்கள் என்று சொல்லலாம். இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு பயங்கரமான நாளானது வர இருக்குது. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 15ஆம் தேதி. அன்னைக்கு தான் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு ஆடி மாதத்துடைய 30ஆம் நாள், கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் அன்னைக்கு இந்த விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மேச ராசிலேருந்து கும்ப வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு தெளிவாக நான் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 8ஆம் தேதியே வந்துருச்சு, நீ என்ன 15ஆம் தேதி சொல்கிறேன்னு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி கும்பிட முடியாமல் இருந்தவங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி கும்பிடலாம். இந்த வரலட்சுமி நோன்பு பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த ஒரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். அதனால் நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பை ஆகஸ்ட் 15 தாராளமாக செய்யலாம். சரி, ஃபஸ்ட்டு வரலட்சுமி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிரகநிலைகளால் என்ன பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குலம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்க. ஆக்சுவலி வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயாரை மனதால் வேண்டினால் ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வித்யலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம். இவர்கள் அனைவருமே வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தாயாரான வரலட்சுமியில் ஐக்கியம் ஆவதாக ஒரு நம்பிக்கை. இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது. ஆனால் ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவள். கணவரின் இதயத்தில் குடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்களிலிருந்து காப்பவள். அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தன்று தன்னை வழிபடக்கூடிய பெண்களுடைய வீட்டுக்கு சென்று குடிக்கொள்கிறாள். முன்பு ஒரு முறை மகத ராஜ்யம் குணாதினிபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாங்க. அவங்களுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது. மகாலட்சுமி சாருமதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தார். என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்வர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோன்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர். வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டும். இந்நாளில் பூஜை அறையை சுத்தம் செய்து வரலட்சுமியின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும். அரிசியின் மீது தேங்காய், மாவிலை, எலுமிச்சப்பழங்கள் ஆகியவற்றை வைத்து லக்ஷ்மிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும். அப்புறம் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும். கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயித்தை இணைத்து கட்ட வேண்டும். தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும். அதை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும். அதன் பின்னர் முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ள இலையின் மீது தூவி பூஜை செய்து தூபங்கள், தீபங்கள் காட்ட வேண்டும். அப்புறம் அன்னம், பாயாசம், பழ வகைகள் நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஆரத்தி தட்டுக்களால் பூஜை செய்ய வேண்டும்.
பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் இட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்ளணும். பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம், கனகரத சோத்திரம், மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்கணும். பின் கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது விசேஷம். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால் உங்களோட ராசிக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வம் சேரும். கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கெட்டும். வரலட்சுமி அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும். இதுதாங்க நோன்புடைய பரிகாரம். இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன் ஆகஸ்ட் 15க்கு மேலே கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஆகஸ்ட் 15க்கு மேலே உங்களோட ராசிக்கு என்ன மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத வரலட்சுமி நோம்பிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு 4வது இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறாரு. எனவே உங்களோட ராசிக்கு ஆரோக்கியத்தில் கவனமும் தொழிலில் விழிப்புணர்ச்சியும் தேவை என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் 7.5 சனியின் ஆதிக்கத்தில் விரய சனி நடைபெறுது. அதனால் வரவை காட்டிலும் செலவானது உங்களுக்கு கூடும். இரவும் பகலும் உழைத்து எதுவும் மிஞ்சவில்லையே என்று கவலைப்படுவீங்க. இந்த மாதிரியான கவலையை தூக்கி போடுங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு குறையும். மெயினாக சனி எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்து எதையும் நிர்ணயிக்க முடியும். அதாவது சனி எத்தனையாவது இதில் உங்களுக்கு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு என்னங்கிறத நிர்ணயிக்க முடியும். அதனால் எதையுமே அவசரப்பட்டு நீங்களே முடிவெடுக்கக்கூடாது. கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ மிதுனத்தில் சுக்கிரனுடைய ஆட்சி ஏற்பட்டுருது. இதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறகு மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குறையும். சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தலை தூக்கும். ஒரு சிலருக்கு வாங்கி இடத்தை விற்க வேண்டிய சூழல் உண்டாகும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கே அது ப்ராப்ளத்தில் போய் முடியும். அதனால் அடுத்தவர்களுக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்த்திருங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட முடியும். அதனால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குங்க. அப்போ வாங்கும்போது மற்ற வீண் விரயங்கள் ஏற்படாமல் அதில் தடைபட்டுரும். அப்புறம் தொழில் நிலையத்தில் பணியாளர்களை மாற்றுவது பற்றி சிந்திக்கணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்வதால் பணி சுமை அதிகரிக்கும். தயவு செய்து உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ மிதுனத்தில் சுக்கிரன் வர்றதுனால இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு கன்னியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்குது. இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி வரலட்சுமி நோம்பிலிருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது திடீர் வரவு உண்டாகும். தெய்வ திருப்பணிகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்கள் செய்ய முன்வரணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாக விலகி செல்வாங்க. பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்தீங்கன்னா கைகூடும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இப்பொழுது வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் சேரும். இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக்சுவலி பொதுவாக உங்களுக்கு சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இந்த டைம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கெட்ட பொறுப்புகள் நீங்கி நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர்கதையாய் வந்த கடன் சுமை குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டாகும். பெண்களுக்கு சுபகாரியங்கள் இல்லத்தல நடைபெறும். செலவுக்கேற்ற வரவு ஏற்படும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்.
இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அற்புதமான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். நன்றி.